நமஸ்காரம். சமாராதனைங்கிறது என்ன, எப்போ பண்ணணும், அதனுடைய முறைகள் என்ன? சமாராதனை என்பது ஒரு குலதெய்வ பிரார்த்தனை. பொதுவாக பெருமாள் மற்றும் முருகன் குலதெய்வங்களாக இருக்கும் குடும்பங்களில் சமாராதனை பண்ணுறது வழக்கம். இதை எதுக்கப்புறம் பண்ணணும், இதனுடைய முறைகள் என்ன, சமையல் என்ன பண்ணணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஏற்கனவே முன்னாடி தஞ்சாவூர் திருநெல்வேலி பூர்வீகம் கொண்டவாளோட சுமங்கலி பிரார்த்தனை முறைகள் பற்றி 3 வீடியோக்கள் போட்டிருக்கேன். வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்க. இப்போது சமாராதனை விளக்கத்தை திருமதி சாரதா சுப்பிரமணியன் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சமாராதனைன்னு ஆற்றுல பண்ணுறோம் இல்லையா, அது குலதெய்வ பிரார்த்தனைன்னு சொல்லுவா. இதை எப்படி பண்ணும், எந்தெந்த நாட்களில் பண்ணணும்? சாதாரணமா சமாராதனைனா ஒரு பூனல் வச்சு பார்த்த ஒரு பூனல்னா முதல்ல சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவா, மறுநாள் சமாராதனை பண்ணிடுவா. இந்த குலதெய்வ சமாதானம் அது முருகனா இருக்கலாம், பெருமாளாவும் இருக்கலாம், அந்த மாதிரி. அதே போல கல்யாணம்னாலும் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவோம், மறுநாள் சமாராதனை பண்ணுவோம். சீமந்தம் இப்படி எல்லா நல்ல காலத்துக்கு முன்னாடி பொண்டுகள் பண்ணிட்டோம், மறுநாள் சமாராதனை கண்டிப்பா பண்ணுவா. சில குழந்தைகளுக்கு முடி அடிக்கின்னு வந்த உடனே சுவாமியும் கூட வராரு அப்படின்னு சொல்லுவா. சுவாமி கூடவே வருவாராம். அப்ப சமாராதனை முருகன் தான் முருகனுக்கு சுவாமி சமாராதனை அப்படின்னு பண்ணுவா. பெருமாள்னா பெருமாளுக்கு இதெல்லாம் பண்ணி சமாராதனை பண்ணுவா. சமாராதனைக்கு அன்னைக்கு அதாவது இந்த மங்களி பொருளுக்கு அடுத்த நாள்னா நம்ம நாள்லாம் பார்க்க வேண்டாம். சாதாரணமா பண்ணோம்னா நல்ல யோகம் இருக்கணும்னு சொல்லுவோம். அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நன்னாள்ல வாதியாரை பார்த்து நம்ம கேட்டு இந்த நாள்ல பண்ணலாமான்னு கேட்டு பண்ணுவா. அதுல 5 வைதிகா வருவா, வேத பாராயணமும் பண்ணுவா. அந்த எந்த குலதெய்வமோ முருகனா இருந்தா சுப்பிரமணிய சகஸ்ரநாமம், பெருமாளா இருந்தா அந்த பெருமாளுக்கும் இந்த சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி, சில பேர் மாவிளக்கு அன்னைக்கு போடுவா. சகஸ்ரநாமம் இருக்கும், மாவிளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும், அந்த தீபம் எரிஞ்சுட்டே இருக்கும். பெருமாள் குலதெய்வமா இருக்கிறவா போடுவாங்க. சில பேர் தம்பதிகளை கூப்பிட்டு அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அன்னைக்கு தம்பதி பூஜை பண்ணி சாப்பாடும் போடுவா. சில பேர் வைதிகால இது பண்ணிட்டும் நல்லா ஆத்துல எல்லாருக்கும் நல்ல சமாதான சமையல் பண்ணி நல்லா சமையல் முறைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சமாதான சமையல்னா முதல்ல ஸ்வீட், அதாவது பாயசம் ஒரு துளி விட்டு முதல்ல இலையை இது நெய் அன்னசுத்தி பண்ணுவா. எல்லாரையும் வைத்தியெல்லாம் ஒன்னா உட்காத்தணும். அன்னசுத்தி பண்ணிட்டு முதல்ல பாயசம் சுட்டு விட்டுட்டும், அப்புறம் பச்சடி, தயிர் பச்சடி, அப்புறம் இனிப்பு பச்சடி, அப்புறம் கோசுமல்லி, அப்புறம் 2 காய், பீன்ஸோ அவரைக்காயோ ஏதோ 2 காய், 2 கூட்டு பிட்லா ஏதாவது ஒன்று பண்ணுவா. அப்புறம் இது அவியல் சில பேர் பண்ணுவா. பருப்பு வடை, அப்புறம் கண்டிப்பா கலந்த சாதம். பெருமாள்னா புளியோதரை, பெருமாள் குலதெய்வமான சமாராதனை பண்ணா புளியோதரை. முருகனா இருந்தா தேங்காய் சாதமோ எலுமிச்சை சாதமோ கலந்த சாதம் ஒன்று இருக்கும். அப்ப சாதம், பருப்பு, மோர் குழம்பு, அரைச்சி விட்ட சாம்பார், அப்புறம் நல்ல ரசம், தயிர் விடும். பிராமணனுக்கு கண்டிப்பா தயிர் விடணும். அப்புறம் தயிர் இது பண்ணிட்டும் எக்ஸ்ட்ரா சக்கரை பொங்கல் வடை சுவாமிக்கு தனியா பண்ணுவோம் இல்லையா, அதையும் நிறைய போட்டு. வேற ஏதாவது பட்சணங்கள் போடுற வழக்கம் உண்டா? பட்சணங்கள் இது சில பேர் இடத்துல பால் தட்டி பால் பண்ணுவா, சில பேர் இடத்துல பர்ஃபி பண்ணுவா, சில பேர் சுயன் பண்றா, சுயன் பண்ணி போடுறான். அது பட்சணம் வகை. அதிர்ஷ்டம் பண்றதா தெரியல, சுயன் போடுறான். சோ இதுல எதாவது காய்கறிகள் நம்ம சேர்க்க கூடாதுன்னு இருக்கா? காசில போய் விட்ட காய், தவச காய் வேண்டாம். பாக்கி நார்மலா காய் சௌச்சவ் யூஸ் பண்ணலாம், தேங்காய் யூஸ் பண்ணலாம். இந்த சமையல் ரொம்ப சுலபம். நம்ம நார்மலா பண்டிகைக்கு சமைக்கிற சமையல் மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும் இல்லையா? ரொம்ப தேங்க்யூ, நல்ல இன்ஃபர்மேஷன் இது. வரப்போற நாட்கள்ல எல்லார் வீட்லயும் திருமணம், சீமந்தம், சமாராதனை போன்ற சுப நிகழ்வுகள் நடந்து சுபிட்சம் பெருகணும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.